இப்போ நல்லா பாரு, பேசிக்லி பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா? அப்போ இங்கே என்ன கிரியேட் ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி கிரியேட் ஆகுமா ஆகாதா? இதான் பார்த்தனா என்னோட ஈங்கிற ஒரு இ நாட்னு வச்சுக்கோ, இனிஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. உள்ள வந்து நான் ஒரு டை எலக்ட்ரிக் வச்சிருக்கேன்னா, டை எலக்ட்ரிக் ஸ்லாப் இருக்கு. இப்போ இந்த ஸ்லாப்ல பேசிக்லி என்ன இருக்க போகுது? டைபோல் இருக்கும். கரெக்டா? இப்படி டைபோல் இருக்குமா? எனி டிஃபிகல்ட்டி? சரி, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல்? பாசிட்டிவ் டு எப்படி? டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ நல்லா பாரு, இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்குமா? புரியுதா? இப்போ எனக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். என்ன வேணும் எனக்கு? என்னோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தனா வெளியில போற இ நாட் மைனஸ் உள்ள இது வந்து இது என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு? அந்த பிளேட்ல இருந்து வர லைன்ஸ்னால இதுல இன்டியூஸ் ஆனதா? சரியா? ஏன்னா இல்லைன்னா ரேண்டமா இருக்குமா? அப்ப நல்லா பாரு, ரேண்டமா ஓரியன்ட் ஆகுறப்போ இவன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி கிரியேட் பண்ணியிருக்கான். கரெக்டா? இவன் எலக்ட்ரிக் ஃபீல்ட அப்போ ரிசல்டன்ட் மேபி மேலே வந்திருக்கும். இவன் ஃப்ரண்ட்ல கிரியேட் பண்ணிக்க, அவன் பேக்ல கிரியேட் பண்ணிக்க. அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? அப்போ இந்த மாதிரி நல்லிஃபை ஆயிருக்குமா இருக்காதா? கரெக்டா இல்லையா? அப்போ டோட்டல் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குதா? அப்போ இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ என்னோட இ நெட் என்ன? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தனா முன்னாடியை விட கே டைம்ஸ் கம்மியாக இருக்குமா? புரியுதா? ஏன் கே டைம்ஸ்? கே என்னது இந்த இடத்துல? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். சரியா? இஆர் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோ, இ நாட் பை எப்சிலான் ஆர். சரியா? இஆர் தான் கே, எப்சிலான் ஆர் தான் கே. சரியா? அவன் தப்பா சொல்லு, அதெல்லாம் ஒன்று சொல்ல மாட்டீங்க. ஸோ இப்போ calculation of induced charge density, calculation of induced charge density. இப்போ நல்லா பாரு, இதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ கிரியேட் ஆகும்? E naught, which is nothing but sigma by epsilon naught. கரெக்டா? இந்த இடத்துல இது வச்சதனால நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனக்கு என்ன ஆயிடுச்சு? சிக்மா பை எப்சிலான் நாட். உனக்கு வேணா எப்சிலான் போட்டுக்கிறேன், எப்சிலான் போட்டுக்கோ. இப்போ நல்லா பாரு, இந்த டைரக்ஷன்ல வந்து என்னோட இ நாட் இருக்கு. கரெக்டா? இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? கரெக்டா? அப்ப டோட்டல் இ நெட் நான் எப்படி எழுதிக்கலாம்? இ நாட் மைனஸ் இ இன்டியூஸ்ட். கரெக்டா? அப்ப இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ அதானே கேட்குறேன். கால்குலேட் த induced electric field. E naught minus E net. E naught எவ்வளோ? minus sigma by epsilon naught epsilon r. epsilon r. அப்போ sigma by epsilon naught காமன் எடுத்துட்டு 1 minus 1 by epsilon r இல்லைன்னா 1 by k. புரியுதா? அப்போ இதில் என்ன தெரியுது? இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். எதை விட கம்மியாக இருக்கும்? இ நாட்டை விட கம்மியாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? அதே நான் மெட்டல் வச்சா என்ன இருக்கும்? நல்லா பாரு, நான் இங்கே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி இவன் அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்கும்? இந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிருக்குமா? அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆயிருக்கும்? 0 ஆயிருக்கும். புரியுதா? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு என்ன இருக்கும்? 0 ஆயிருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவோ அதே அளவுக்கு இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்திருக்குமா? கரெக்டா? அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும்? 0. இப்போ நல்லா பாரு, சப்போஸ் நான் உள்ளுக்குள்ளே மெட்டல் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த வேல்யூ கேன்சலா? அப்போ என்னோட இ இன்டியூஸ் பார்த்தோன்னா சிக்மா பை எப்சிலான் நாட். அதே தானே என்னோட இ நாட்டும். இ நாட்டும் இ இன்டியூஸ்டும் ஈக்குவல். அப்போ இ நாட் மைனஸ் இ இன்டியூஸ்ட் எவ்வளோ? 0. அதனால தான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் கண்டக்டர் என்ன? 0. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு டை எலக்ட்ரிக் ஸ்லாபை வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? டை எலக்ட்ரிக் ஸ்லாப். லெட் மீ சே இதோட கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தேன்னா சம் கே. ஓகேவா? கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? டை எலக்ட்ரிக்கோடது கே. சரியா?
இப்போ என் ஃபார்முலா என்ன? யூஸ்வலி C is equal to epsilon naught A divided by D. கரெக்டா? ஆக்சுவலி இந்த கெப்பாசிட்டி நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? Q by V. Q by V. அப்போ நல்லா பாரு, என்னோட C dash பார்த்தனா டோட்டல் சார்ஜ் டிவைடட் பை V dash. இந்த V dash நான் எப்படி எழுதிக்கலாம்? Q by E dash into distance வந்து D. இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல என்ன இருக்குது? டைஎலக்ட்ரிக் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தா K டைம்ஸ் கம்மியாச்சுன்னு பார்த்தோமா? கரெக்டாக இல்லையா? இங்கே வர E நெட்டோட வேல்யூ என்ன? E நெட்டு சிக்மா பை எப்சிலான் எப்சிலான் ஆர். கரெக்டாக? அப்போ Q டிவைடட் பை சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட் எப்சிலான் டி. Qக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? சிக்மா A. சொல்லு. சிக்மா ஈக்குவல் டு Q by A. அப்போ சிக்மா Q is equal to sigma into A. ஒன் மோர் டைமா? sigma times A. கேன்சல் ஆயிடுச்சுமா? இப்போ நல்லா பாரு, என்னோட C dash epsilon naught A by D in times epsilon r. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு? எப்சிலான் ஆர் டைம்ஸ் ஆயிடுச்சா? புரியுதா? முன்னாடியை விட எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனி டிஃபிகல்ட்டி? கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுது? கே டைம்ஸ்னா கே டைம்ஸ், அங்கே கேன்னு போட்டு இங்கே ஃபுல்லாக இஆர் எடுத்திருக்கேன். இங்கே இஆர்னு மாற்றிக்கோ. ஓகேவா? அது கேபிட்டல் கே ஸ்மால் கேன்னு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில். இப்போ நல்லா பாரு, பேசிக்லி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட் வித்தவுட் டைஎலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எவ்வளோ? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா? ஓகே, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா என்ன? E into D, which is nothing but sigma by epsilon naught into D. சப்போஸ் டைஎலக்ட்ரிக் இருந்துச்சுன்னா சிக்மா by epsilon naught epsilon r D. Any difficulty? சரி, இது Vன்னு வச்சுக்கோ. அப்போ என்னோட V dash என்ன ஆயிரும்? V dash equal to V by. அப்போ எப்சிலான் டைம் வோல்டேஜ் கம்மி ஆகுதா? சப்போஸ் டைஎலக்ட்ரிக் இல்லைன்னா கெப்பாசிட்டன்ஸ் என்ன? எப்சிலான் நாட் A by D. C dash என்ன ஆயிரும்? எப்சிலான் நாட் A by D into எப்சிலான் R. அப்போ C into கூடும். அதானே கெப்பாசிட்டன்ஸ். அதுக்காக தானே கூட்டுறதுக்கு தானே உள்ளே கொண்டு வரோம். சப்போஸ் நான் இந்த இடத்துல மெட்டல் யூஸ் பண்ணேன், சரியா? பேசிக்லி இவர் வந்து ஒரு பையன் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வெளியே நிற்கிறாரு, ஓகேவா? இப்போ நடுவில் பார்த்தோன்னா வாட்ச்மேனு, சரியா? இப்போ வாட்ச்மேனோட ஒர்க் என்ன? இது வந்து உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. கரெக்டாக இல்லையா? இப்போ நல்லா மெட்டல் பார்த்தேன்னா எந்த நேரமும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள பசங்களை அலோவ் பண்ணக்கூடாது, ஏன்னா நைட் நேரம் மட்டும். இப்போ நல்லா பாரு, மெட்டலா அப்போ என்ன ஆகும்? இந்த பாசிட்டிவாக ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடும். போகுமா போகாதா? அப்போ கெப்பாசிட்டி எவ்வளோ? மெட்டல்ல இந்த மெட்டல் என்ன பண்ணிடும்? வாட்ச்மேன் வந்து மெட்டல், கரெக்டாக? நீ வந்து பவுடர் வாங்கி கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவார்? அவர் அலோவ் பண்ணுவாரா மாட்டாரா? சரி, பேசிக்கலி பார்த்தா வந்து இதில் சார்ஜ் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒன்ட்டு ஒரு டம்ளர் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் டம்ளரில் நீ தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறேன். நீ ஓட்ட போட்டு உட்காந்து ஸ்டோர் ஆகும், ஆகுமா? அப்போ அதே மாதிரி தான் இந்த மெட்டலு. பேசிக்கலி அந்த கண்டெய்னர் தண்ணியை வெளியே போக விடாமல் தடுக்கணும். மெட்டல் என்ன பண்ணும்? மூவ் பண்ணவே விடாது, கரெக்டா? அது பண்ண விடும். அப்போ கெப்பாசிட்டியே இருக்காது, கரெக்டாக? பேசிக்காக இந்த எப்சிலான் ஆர் வேல்யூ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு, கரெக்டா? அப்போ என்னோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆயிரும் இந்த இடத்துல? கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A டிவைடட் பை D இன்டூ F. இந்த இடத்துல இது வந்து 0 மாதிரி பிஹேவ் பண்ண போகுதா? அப்போ என்ன ஆயிரும்? புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போ இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நல்ல டிஸ்டன்ஸ் இருந்தால் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுமா? சார்ஜே இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா? இருக்காது. ஓகேவா? என்ன டிஃபிகல்ட்டி? 2